சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைமுக்கு வாங்க, லைக்கை தட்டி விட்டு போங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் மாதிரி அடிச்சு வச்சுருக்கா? ஒரு 2 லைன் போட்டிருக்கலாம்ல, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு. சிஸ்டர் ரகடு கேர்ள்ஸ் பார்க்கும்போது எனக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. நான் அமைதியான கேரக்டர் தான், அப்படி தோன்றியது சிஸ்டர். நான் ஒன்று சொல்லட்டுமா ராமண்ணா, நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மைன்றதே ஆக்சுவலாக வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் மாதிரி தான் நம்மளையும் கடவுள் சூப்பராக படைச்சிருக்காரு. நமக்கு நல்லா கை கால்லாம் கொடுத்து படைச்சிருக்காரு. ப்ளஸ் ஏன்னா வந்து இவ்வளோ பேர் வந்து எப்படி இருக்காங்க, ஆனால் அவங்களாம் வந்து நல்லா செம கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. நல்லா கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை குறைச்சி இடம் வந்து என்றைக்குமே போடக்கூடாது ராமண்ணா. நம்ம என்றைக்குமே நம்ம ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம கெத்து தான், அப்படி தான் நம்ம நினைக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா, ரகடு பாய்ஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து அடிதடி பண்ணுறவங்க, அது வந்து நல்ல பழக்கமா? அது நல்ல பழக்கமே கிடையாது ராமண்ணா. இப்போ வந்து குவைட்டாக இருக்கிறாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான குவாலிட்டி. இப்போ ரகடாக இருக்கிறது வந்து சூப்பரான குவாலிட்டி கிடையவே கிடையாது, அது வந்து பேட் தான் இன்னும் சொல்லப்போனால். ஸோ நீங்கள் உங்கள் கேரக்டர், நீங்கள் காமன் கேரக்டர் அப்படிங்கும்போது அது எவ்வளோ குவாலிட்டி, சூப்பரான குவாலிட்டி தெரியும்.